திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம திருவாசகத்திலிருந்து சிவபுராணத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சிவபுராணத்தில் 2வது பதிகமான வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயொண்டன் பூங்கழல்கள் வெல்க, கரம்குவிவார் உள்மெகிலும் கோண்கழல்கள் வெல்க, சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. அதாவது என்ன சொல்கிறார் மாணிக்கவாசகர் அப்படின்னா, ஆணவ வேகத்தை முழுவதுமாக ஒழித்து என்னை ஆட்கொண்ட அரசனின் இணையடிகள் வெல்வதாகுக, பிறப்பை போக்கும் சிவபெருமானின் சிலம்பணிந்த திருவடிகள் வெல்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தன்னிடம் அன்பு இல்லாதவரையும் தன்னை நெருங்காதவரையும் இருப்பவருக்கு தொலைவில் இருப்பவனுடைய மென்மையான மலரடிகள் வெல்க, தம் 2 கைகளையும் குவித்து தன்னை வணங்கும் அடியவர்களின் அன்பு கண்டு உள்ளம் மகிழ்கின்ற தலைவனுடைய திருவடிகள் வெல்க, தம்முடைய தலைகளால் தன்னை வணங்கும் அடியவரை உயர்வடைய செய்யும் பெருமை கொண்டவனுடைய திருவடிகள் வெல்வதாகுக. திருச்சிற்றம்பலம். இதுதான் இதுக்குண்டான பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. திருச்சிற்றம்பலம். இதுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, யாவர்க்கும் முதல்வனாகிய சிவபெருமானின் திருவடிகளுக்கு வணக்கம், எமக்கு தந்தையாக விளங்குபவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம், ஒளி வடிவில் திகழும் இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம், சிவபெருமானின் சிவந்த திருவடிகளுக்கு வணக்கம், தம்மை வணங்கும் அடியவர்களின் அன்பில் நிலை பெற்று விளங்கும் தூயவனின் திருவடிகளுக்கு வணக்கம், மாயமாகிய பிறப்பை அறுக்கும் மன்னவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம், பெருமை பொருந்திய திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் விளங்கும் நம்முடைய தெய்வத்தின் திருவடிகளுக்கு வணக்கம். இதுதான் இதுக்குண்டான பொருள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.